உலகத்தை இறைவன் ஒரு நாள் அழிப்பான். அந்த அழிவு நேரம் நெருங்குகிற பொழுது பிள்ளையை வயிற்றில் ஈன்று வைத்திருப்பவளும் கூட குறை மாதத்தில் பெற்றுவிட்டு ஓடுகிற ஒரு காலம் வரும். சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட அழிவினுடைய நிலை நெருங்கும். பாலூட்டி கொண்டிருக்கின்ற தாய் தனக்கு என்ன ஆக போகுதுன்னு ஓடுவா. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். உலகம் அழிகின்ற நேரம், அந்த அழிந்ததற்கு பிறகு அழிகிற நாள் இந்த உலகத்துக்கு கடைசி நாள். அதற்கு பிறகு உருவாக்கப்படுகிற இன்னொரு உலகம் இருக்குதே, அது மறுமை நாள். அந்த மறுமை நாள் எழுப்பப்படுகிற பொழுது அந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ் ஏராளமான பெயரை சொல்கிறான். நல்லவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நாள், பாவிகள் பயந்து கை சேதப்படுகிற கவலைப்படுகிற ஒரு நாள். யௌமுன் நதாமத்து, கவலைப்படுகிற கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். யௌமுல் ஃபிரார், விரண்டு ஓடுகிற நாள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய சொந்தங்கள் அனைவரையும் விட்டு ஓடுவான். அனைவரும் விரண்டு விரண்டு ஓடுவார்கள். அந்த ஒரு நாள் வரும். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய மீசான் தட்டு இருக்கிறது. வலது கையிலே கொடுக்கப்படுபவன் சொர்க்கவாசி, இடது கையிலே கொடுக்கப்படுபவன் நரகவாசி. கணக்கு முடிக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில் எழுப்புகிற பொழுது அதை ஒரு காட்சியாக காட்டுவான். 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாளில்